இந்த உலக வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமான் உள்ளவர்களுக்கென ஒரு ஸ்பெஷலான வாக்குகளை அல்லாஹு தாலா கொடுக்கிறான். இந்த உலகத்துல ஈமான் உள்ளவர்களுக்கென அல்லாஹு தாலா ஸ்பெஷலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறான். அது ஒரு நாளும் ஈமான் இல்லாதவர்களுக்கு இறைவன் அதை செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான். அப்ப என்ன ஒரு முஃமின் இரண்டாவது கட்டமா என்ன நினைக்கணும்னு சொன்ன, இந்த உலக வாழ்க்கையில நான் இறைவன் சொல்லுகின்ற முறையில் வாழுவதனால அவன் அந்த வாக்குகளை என்ன செய்வான், நிறைவேற்றுவான். இப்ப அல்லாஹு தாலா சொல்றான், ஈமானுக்குள்ள ஒருத்தர் நுழைறான்னு சொன்னா அவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான் என்பது அல்லாஹு தாலா சொல்றான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹு தாலா சொல்றான், இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹு தாலா முஃமின்களிடம் இருந்து நம்ம ரெண்டு தான் பெருமதியா நினைப்ப உலகத்தில், அது ரெண்டே வாங்கிட்டேன்றான்ல. எது? உயிர், சொத்து. உயிர், சொத்து, இது இரண்டையும் அல்லாஹு தாலா யாரிடம் இருந்து வாங்கிட்டான்? மூமின்கள் இருந்து அல்லாஹு தாலா வாங்கி விட்டான். எதற்காக வாங்கிட்டான்? விலை, சொர்க்கம். உங்களுக்கு கூலி, உங்களுக்கு லாபம் சொர்க்கம். நீங்க தர வேண்டிய பொருள் உயிரும் சொத்துக்களும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த எக்ரிமெண்ட்டை பொறுத்தவரை ஒரு எக்ரிமெண்ட் அல்லாஹு தாலா சொல்ற அஹ்துன்றான். இது ஒரு எக்ரிமெண்ட். இது உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். இப்ப எண்ணிட்டே உங்களுக்கு என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணலாம். என்ன? குஃப்ருக்கு போயிடுறது, லா இலாஹ முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற எக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றது. இதுல நீங்க உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தாலா அந்த வாக்கை என்ன செய்வான், நிறைவேற்றுவான். அந்த வாக்கை அல்லாஹு தாலா நிறைவேற்றுவான். சரி, ஒருவனுக்கு ஒன்றை விட்டு விட்டோம் என்று சொன்னா அந்த வித்த பொருள் எங்கட கையில தான் இருக்குதுன்னா நாம் எப்படி நடந்து கொள்வோம்? நீங்க ஒரு காணி, ஒரு பெரிய நிலம், அதை ஒரு கோடிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, ஒருத்தனுக்கு வித்துட்டீங்க. ஆனா அவன் வர்றதுக்கு 2 வருஷம் ஆகும், அவன் வர்றதுக்கு 2 வருடம் ஆகும், உங்களோட கையில தான் இருக்குது அப்படின்னு எப்படி நடந்து கொள்வீங்க? அதுல அவன் கோல் பண்ணி சொல்லுவான், இதை விட்டுறவானா, இதுக்குள்ள சொல்லி விட மாட்டோம். இந்த இடத்துல நீங்க முடிஞ்ச நான் ஒரு செலவுண்டு தாரேன், இப்படி கட்டிடுங்கன்ற என்ன செஞ்சிருவோம், கட்டிடுவோம். இந்த இடத்த கொஞ்சம் ரவுண்டா என்ன செஞ்சிருங்க, ஒரு வேலியோடு போட்டுருங்கன்றா, கட்டிடுவோம். எல்லாம் அவன் சொல்ற மாதிரி தான் செய்வான். நம்மட காணி தான், நம்மட நிலம் தான், அது நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம். ஆனா யாருக்கு வித்துட்டோம்? அவனுக்கு வித்துட்டோம். அதனால அவன் சொல்ற மாதிரியே என்ன செய்வோம், செயல்படுவோம். அதாவது நமது உயிர்கள், நமது சொத்துக்கள் எல்லாம் நாம செயல்படுறது நம்ம நினைச்ச மாதிரி செயல்படக்கூடாது. அல்லாஹ் வாங்கிட்டாங்க. விலை சொர்க்கம் நிச்சயம், விலை சொர்க்கம் நிச்சயம். அப்ப இறைவன் என்ன சொல்றானா, உனக்கு நான் சொத்து தருவேன், உனக்கு நிலம் தருவேன், உனக்கு எல்லா விஷயங்களும் நான் செய்வேன். ஆனா நான் சொல்ற மாதிரி மட்டும்தான் நீ என்ன செய்யணும், செய்யணும். இல்லைன்னா நீ எக்ரிமெண்ட்ல பிழை செய்யறாய், ஒப்பந்தத்துல என்ன செய்யறாய், நீ பிழை செய்யற. அது அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்றான்னா வியாபாரம் என்றே சொல்றான். ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய என்னது வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது, லாபம் அடைந்து விட்டது. வியாபாரம் என்றே அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல குல் ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின், உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரவா அப்படின்னு நபியை கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த உலக விஷயத்தை சொல்லி காட்டுகிறான். அப்ப இரண்டாவது விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகம் என்ற வாழ்க்கையில ஒரு ஈமான் என்ற பகுதிக்குள்ள நம்ம நுழையிறோமா, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இறைவன் அந்த எக்ரிமெண்ட் விஷயத்தை எங்களுக்கு செஞ்சுக்கிறான். அதுல நாங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா அவனுக்கு நாங்க விலை பேசிக்கிறோம். விலை பேசிவிட்டோம் என்று சொன்னால் நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டி வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டோம் என்றால் எங்கட நிறைய நலவுகளை சில பொழுதுகள் என்ன செய்ய வேண்டி வரும், நாம் இழக்க வேண்டி வரும். இழக்கிற நேரத்தில் என்ன யோசிக்கணும், இழந்து தானே ஆகணும். விலை பேசிக்கிறான் அவன் தானே, அந்த மனநிலை நம்மகிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதே நேரம் இறைவன் கருணையாளன், அருளாளன், உயர்ந்தவன். அதனால இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இந்த உலகத்துல எனது எக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கின்றவர்களுக்கான சில வாக்குகளை இறைவன் சொல்லுகிறான். நீங்க எனக்காக நிறைய இழப்பீங்க, எனக்கு நீங்க நேரத்தோட வியாபாரம், நான் உங்களுக்கு விலையை பிறகுதான் தாரேன், விலை என்ன செய்யறேன் உங்களுக்கு பிறகு ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு தரப்போறேன். ஆனா நீங்க இப்பயே அது ஏண்ட மாதிரி என்னது எக்ரிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதனால நீங்க எனக்காக வேண்டி தான் அதுல நடப்பீர்கள். அப்படி நடப்பீர்கள் என்பதனால உங்களுக்கு சில நலவுகளை நான் என்ன செய்யறேன், செய்வேன், சில வாக்குகள் வச்சுக்கிறான். உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை செய்வேன். அது என்ன வாக்கு தெரியுமா, அல்லாஹ் தஆலா நிறைய சொல்றான் குர்ஆன்ல. அந்த வாக்குல இறைவன் ஒரு நாள் பேச மாட்டான். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா செய்வான். உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கையான எவர் அளிக்கின்ற வாக்கை விட இறைவன் வாக்கை நீங்க நம்ப வேண்டும். ஆனால் என்ன, மனிதன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இருக்கும், அதற்குரிய காரணிகள் நம்மளுக்கு விளங்கும். இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இல்லை, காரணிகள் நம்மளுக்கு விளங்காது. மனிதன் தெரிஞ்ச ரூட்டால மட்டும்தான் செய்யலாம், நமக்கு விளங்குற ரூட்டால மட்டும்தான் செய்யலாம். இறைவன் நம்மளுக்கு தெரியாத விளங்காத ரூட்ல எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வான், இறைவன் செய்வான். இதுதான் ஒரு பிரச்சனை. இதுதான் மனிதன் யோசிக்க தடுமாறுகிறான். என்ன இறைவன் சொல்றான், வமையத்தகில்லாஹ்,
யார் இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ, இறைவனை அஞ்சி வாழுகின்றார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவனுக்கு அல்லாஹு தாலா அவனது சிக்கல், அவனது பிரச்சனை, அவனது அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மஹ்ரஜ் அவனுக்கு வைத்திருப்பான். மஹ்ரஜ் என்ன? எக்ஸிட். பாக்குறது தானே மஹ்ரஜ் என்ன? எக்ஸிட் வச்சிருப்பான். இங்கிற ரோட்ல போக இயலாதோ தெரியா, புதிய ரோட்ல போய்கின்றிருப்போம், இதுல எக்ஸிட் இல்லை, அந்த ஒரு எக்ஸிட் நம்ம பிடிக்கிறோமா இல்லையா, அதை வச்சிருப்பான்ல. தெரியாத ரோட்ல போற நினைச்சுக்கோங்க. வாழ்க்கை நீங்க ஒரு முறை போற ரூட்டு தான், வாழ்க்கை நீங்க ஒரு முறை போற ரூட்டு தான். அதுல எங்க எக்ஸிட் உங்களுக்கு என்னது தெரியாது. அந்த எக்ஸிட்டை அல்லாஹ் தஆலா வைத்திருப்பான். மஹ்ரஜ் என்ன செய்திருப்பான்? இறைவன் வைத்திருப்பான். யஜ்அல் லஹு மக்ரஜ் வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவனுக்கு அவனது தேவைகள் வந்து சேரும், அருள்கள் வந்து சேரும், அவன் நினைக்காத புறத்தில் இருந்து. நினைக்காத புறம்னா நீங்க எந்தெந்த ரூட்டெல்லாம் நினைச்சிருப்பீங்களோ, எந்தெந்த ரூட்டெல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பீங்களோ, அதன் ஊடாக இறைவன் என்ன செய்வான்? உங்களுக்கு ஏற்படுத்துவான், உங்களுக்கு ஏற்படுத்துவான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களோட நாடுகள்ல உங்களுக்கு ஏற்படுத்தின பிரச்சனைகள் தான் நீங்க டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இல்லையா? நமக்கு இறைவன் தந்த பிரச்சனை இல்லாது விட்டால் ஓரளவு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்காக இங்க நம்ம என்ன செய்ய மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். அந்த பிரச்சனை என்கின்ற ஒன்றை இறைவன் தற்காலிகமாக ஏற்படுத்தி இருக்கு. சில வேளை தற்காலிகமான பிரச்சனையா அது. ஆனா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய 10 பிரச்சனைக்கு நீங்க இங்கிருந்து என்ன செய்றீங்க? தீர்வு தேடி ஒரு பிரச்சனைக்கு தான் வந்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு 9 பிரச்சனையை முடிச்சு ஊர் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க? முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எப்படி அதை முடிக்கிறீங்க? அல்லாஹ் தஆலா எப்படி உங்களை காரணமாக்கினா நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஒரு நபி தோழருக்கு அப்படி நினைக்கிறார், நான் வந்து ஒரு மிகவும் நான் நிறைய கொடுக்குறேன், நான் நிறைய அப்படி செய்றேன், அதனால என்னாலதான் அப்படி என்ன மாதிரி நினைக்கிறேன் தவறா நினைக்கல. அவர் உணர்வு ஏற்படும், எல்லாருக்கும் ஏற்படும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும், உங்களது பலகீனர்களை கொண்டுதானே உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது. உங்களுக்கு இன்றைக்கு 5000 சிலரை கிடைக்குது, நீங்க 2000 செலவழிக்கிறீங்கடா, அவங்க முடிஞ்சா 5000 உங்களுக்கு முழுசா கிடைக்க நினைக்க வேணாம், உங்களுக்கு 3 தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்யும்? உங்களுக்கு அந்த 3 நிறைய பேருக்கு அப்படி இருக்குது. இன்னைக்கு அவனுக்கு கொடுக்குறேன், இவனுக்கு கொடுக்குறேன், மொத்தம் 6000த்துல 3 போயிடுது. இந்த பிரச்சனை 2 வருஷத்துல இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு 6 நம்மளுக்கு தானே ஒரு நாளும் இல்லை, அந்த 3 முடிஞ்சிடும். அந்த 3 நீங்க நினைச்சிருந்தீங்க தானே, அந்த 3 முடிச்சு உங்களுக்கு 3 தான் பிறகு. உங்களுக்கு அதுக்கு பின்னாலே 3 தான். அது ஒன்றில் 6000 வச்சே உங்களோட 3000 செலவு 6000 ஆக்குவான். சரியா? உங்களோட 6000 உங்கள்கிட்ட இருக்கும், உங்களோட 3000 செலவு 6000 ஆக்குவான் இறைவன். புதுசா ஒன்னும் செய்ய கிடைக்காது. அல்லது 6 3 ஆக்குவான். 2 நடக்கும். அதனால நம்ம கணக்கு வேற, இறைவனுடைய கணக்கு வேற. வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும். என்ன நினைங்கடா, இறைவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துதான் ஆகுவான். ஆனா நல்ல மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான், அவ்வளவுதான். எந்த ரூட்டால கொடுப்பான்? ஒரு ரூட்டால தான் நல்லா கொடுப்பான். அதுக்கு நல்ல மனம் உள்ளவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை காரணமாய் கொடுக்குறேன். நீங்க ஏலான்னு மறுத்து பெருமை அடிச்சீங்கன்னா இறைவன் அதுக்கு வேற ரூட் வச்சு என்ன செய்வான்? அதுக்கு கொடுப்பான். உங்களையே தேர்வு செஞ்சுக்கிறான், உங்கள் ஊடாக போகுது, நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அது உங்களை எதிலிருந்து நீங்க கொடுத்தாலும் சரி. அதனாலதான் ரசூலுல்லாஹ் வஹல் துர்ஸகூன இல்லா பிதுஅஃபாயிக்கும் என்றார். எனவே அன்புள்ள சகோதரர், ஒரு பிரச்சனை தான் நம்மள 9 பிரச்சனைக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 10 வருஷத்துல எத்தனை பிரச்சனை வரும். இப்ப தற்காலிகமா ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அழுத்தம் வந்து நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க. இந்த 10 வருஷத்துல பிரச்சனையும் நீங்க அந்த 1 வருஷத்துல டென்ஷன் இருந்ததே அது இல்லாம என்ன செய்றீங்க? இப்ப கடத்து கண்டிக்கிறீங்க. அதனால எப்பொழுதுமே வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்த, நீ கற்பனை போட வேணாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு துஆக்கள் என்ற தலைப்புல என்ன செஞ்சேன், இது சம்பந்தமா விரிவா வழங்கப்படுத்தேன் இந்த இடத்துல பேசுற நேரத்துல. வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், எண்ணாத வண்ணம் எதிர்பாராத வண்ணம் இறைவன் என்ன செய்வான்? அதை உங்களுக்கு தந்தே ஆகுவான். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உலகத்துல எது வந்தாலும் சரி, அந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். நான் சொன்ன உதாரணம் தான், எப்பயும் நீங்க புரிஞ்சுக்கங்க. அதை நம்ம இறைவன்ட்ட துஆ கேட்கிறோமா, யாரெல்லாம் பொருளாதாரத்துல முன்னேறணும், பிரச்சனைகளை விட்டு நான் நீங்கணும், அப்படி என்ன உடனே நம்ம ரூட்டே வரைஞ்சிடறோம். துஆ கேட்டுட்டோம், இன்றையிலிருந்து 40 பொட்டிகளை கூடும், இன்றையிலிருந்து 80 ஆக போகுது, செலரி ஓட்டுநர் கூட போகுது, அப்படியே நினைச்சிட்டு இருப்போம். துஆ கேட்டு 2 நாள்லயே உங்களுக்கு ஒரு 3000 ரியால் எடுக்கிறீங்களா, இந்த 6500 தான் இருக்கிறேன்டா, எரியலாட்டி போன்றுவான். துவா கேட்டு 2 நாள்ல இப்படி ஆயிட்டு, நான் துவா கேட்டு நம்ம போட்ட ரூட் என்ன? இறைவனுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சுக்கிறோம் தானே. என்ன ரூட் போட்டு வச்சுக்கிறோம்? நம்ம துவா கேட்டுட்டு அடுத்த மாசத்துக்குள்ள கூட்டிடுவான் சம்பளத்தை. நம்ம போட்ட ரூட், அது நாங்க போட்ட ரூட்டு. நான் எப்படியும் இது டெவலப் ஆகி நாட்டில் ஒரு பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன், அது கண்ணா பின்னாடி ஏற போகுது பாரு. அது மெயின் ரோடு வருது, நம்மளோட வீட்டுக்கு முன்னால மெயின் ரோடு வேற வருதா,
அந்த டெவலப் ஆகுதுன்னு பார். இப்படியெல்லாம் நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம். நல்லா இருந்தீங்க அது வரைக்கும். துவா கேட்டு 2 நாள் என்ன செஞ்சிடும், எல்லாம் போயிடும். நம்ம வரைஞ்ச ரூட் எல்லாம் போயிடும். ஆனா மனுஷன் என்ன நினைச்சிருவான் தெரியுமா, என்னடா துவா கேட்டு இப்படி ஆகிட்டு, இவ்வளவு துவா கேட்டுமா அப்படி நடக்குது, நான் இப்படி என்ன அநியாயம் செஞ்சேன் என்று அவநம்பிக்கை வரும். அன்புள்ள சகோதரர்களே, இறைவன்கிட்ட துவா மட்டும்தான் கேட்கணும், ரூட் நம்ம போடக்கூடாது. எங்களுக்கு தான் 4 ரூட் தெரியும். இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினவன், அவனுக்கு எங்க அடிச்சா எங்க திறக்கும், எப்படி மைனஸின் மூலம் உங்களை வழி நடத்தணும், உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், யார எந்த இடத்துல அது செய்யணும் என்றதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். இங்க நஷ்டத்தை ஏற்படுத்தினா உங்களோட மனசு எப்படி ஆகும், நீங்க அதை எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி நீங்க நடத்துவீங்க. 1500 நஷ்டம் ஏற்படுத்துவீங்களே, தொடர்ந்து வேலை தேடுறீங்க, அடுத்து என்ன செய்வீங்க, சவுதி சரி வரான்னு போயிருவீங்க நாட்டுக்கு. அங்க ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருப்பீங்க, எல்லாம் டெவலப் ஆகிடும் அதை நீங்க போனதுனால. ஆனா நீங்க போனா போக மாட்டீங்க. யாரும் போற மேல அங்கீகரிக்கிறாங்க, போக மாட்டாங்க. விளங்கிட்டா, என்ன பிரச்சனை வந்தாலும் மன்னரே போனா நான் போக மாட்டேன் இல்லை, என்ன செய்யறாங்க, எல்லாரும் இருந்து கட்டிக்கிறாங்க. அப்ப இப்படி இருக்கிற நிலைமையில அல்லாவா உங்களுக்கு ஒரு நிர்பந்த சூழலை ஏற்படுத்தினான்னு வைங்களே, போய் நிர்பந்தம் தான் வாழ்க்கை. எப்படி நிர்பந்தம் தான் மனிதன் வாழ்க்கை, இல்லாட்டி வாழ்க்கை இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது நீங்க வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் வமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாளர் அப்படி வாழுகிறாரோ ஃபஹுவ ஹஸ்புஹ், அவனுக்கு அவனே போதுமானவன், அவருக்கு அவனே போதுமானவன். நீங்க இன்னொன்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அல்லாஹ் தான் போதுமானு நினைக்கணும். ஒன்று நினைக்க, நீங்க உலகத்துல எங்க போனாலும் இறைவன் என்னை பார்த்து கண்டிக்கிறான். எனது மனநிலைகளுடைய அசைவை நனோ செகண்ட்கள் அளவில் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். செகண்ட் அல்ல, நனோ செகண்ட் நினைங்க. அந்த லெவல்ல இறைவன் என்னை விட எனது உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறான். எனவே என்ன நிலைமைகள் நான் எப்படி முடிவெடுப்பேன், எல்லாம் எனக்கு டோட்டலா எல்லாம் செய்ய இயலாது. யாரெல்லாம் நீ பொறுப்பு, நீ என்னை வழி நடத்தி. கணக்கு பார்த்து செலவழிப்பவர்களை அவர்கள் மெயின்டைன் பண்ணி கண்டிக்கிறாங்க. கணக்கில்லாம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் கொடுக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. கணக்கு பாக்குறாங்களே, அது அவங்களோட கணக்குல போகுது. ஆனா சரி, அல்லாஹ் நம்ம கஷ்டப்பட்டவங்க மக்கள் கொடுப்போம் அப்படின்னு போயிட்டு கணக்கை யார் மெயின்டைன் பண்றா, இறைவன். அக்கௌண்டனுக்கு எது இருக்கு எது போகுது அதான் தெரியும், இறைவனுக்கு எது வரப்போகுதுன்னு தெரியும், எது வரப்போகுதுன்னு தெரியும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிமார்கள் ஒரு ஆள் சொன்னாங்க, முடிந்து வைக்காதே, இறைவனும் முடிந்து விடுவான், முடிச்சு வைக்க வேணாம். விளங்கிட்டா, இறைவனும் உங்களை என்ன செய்வான், முடிஞ்சு வைப்பான். கேட்கறாங்க, இருக்குதா கொடுங்க, கணக்கு பார்க்காதீங்க. கணக்கு பார்க்கலாம், ஒரு கிழமைக்கு பார்க்கலாம், ஒரு மாசத்துக்குரிய செலவை பார்க்கலாம், ஒரு 2 மாசத்துக்கு பார்க்கலாம், 5 வருஷத்துக்கு ஒருத்தன் பார்ப்பான். அப்படி பார்க்க கூட ஒருத்தன் கேட்கிற டைம்ல இது கொடுத்தா 5வது வருஷம் பெருநாளைக்கு உடுப்பு வாங்கலாம் போயிருமே, இப்படி பார்த்தா அவன் மனுஷனே அல்ல. விளங்கிட்டான், இந்த நாளைக்கு பெருநாள் இன்னைக்கு உடுப்பு வாங்கலாம் போயிருந்தா அது பார்ப்பான், மனிதன் இயல்புல உள்ளது. அதனால வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப், எண்ணாத புறத்திலிருந்து இறைவன் என்ன செய்வான், அவனுக்கு ரிஸ்க் கொடுப்பான். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி, அல்லாஹ் தான் நினைத்ததை அடைந்தே தீருவான். பாலிகு அம்ரி, உலகத்துல நீங்க நினைச்சதை நீங்க அடைய மாட்டீங்க. ஆனா நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க யார்கிட்ட, யாரிடத்தில், அல்லாஹ்விடத்தில், அவன் அடைவான். இறைவன் உள்ள விஷயம். இன்னல்லாஹ பாலிகு அம்ரி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான் அப்படி என்றான். இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 2வது பகுதியிலே வமை யதவக்கல் அல, அதாவது வமை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, யார் இறைவனை அஞ்சி வாழுகிறாரோ அவர்களுடைய காரியங்களை இறைவன் இலகுவாக்குவான் அப்படி என்றாங்க அல்லாஹ் தஆலா. கஷ்டம், அதாவது இலகுவாக்குவான் என்ன, எல்லாருக்கும் கஷ்டம் தான். ஆனா கஷ்டம் இலேசுன்னு முடிவெடுப்பது யாரு, மனது. மனதுதான் அதை முடிவெடுக்கும். அப்ப அது உங்களோட பார்வைகள், நீங்க அதுக்கு வச்சிருக்கக்கூடிய அளவுகோலை வச்சுதான் கஷ்டம் இழது. கொலை செய்யற, நம்ம கொலை செய்யற நினைச்சா எப்படி இருக்குது. ஆனா இதே நாட்டுல கொலைகாரன் இருக்கிறானா இல்லையா, அவனுக்கு அது லேசாகிக்குது. அவனோட அளவுகோல், அவனது பார்வை இதுதான். இதே மாதிரிதான் நல்ல விஷயத்திலையும் நமது அளவுகோல் தான் நம்மளை முடிவெடுக்கும். அந்த நல்ல அளவுகோல்களை இறைவன் என்ன செய்வான், தருவான். இப்போ முதல் அம்சம் ஈமானிய பார்வை, இந்த உலகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களும். 2வது இறைவன் அளிக்கும் வாக்கு, ஈமானோடு உள்ளவர்களுக்கு இறைவன் அளிக்கும் வாக்கு. இறைவன் என்ன தருவான், எது தருவான், எப்படி தருவான், கஷ்டங்கள்ல என்னென்ன பொறுப்புகளை இறைவன் என்ன செய்திருக்கிறான், அதாவது ஏற்றிருக்கிறான். இதை நம்ம புரிந்து